அல்லாஹ் வந்து இரக்க குணம் கொண்டவன். நமக்காக எவ்வளோ செட்டப் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? இப்போ ஒரு ஹுசேனுங்கிறது ஒரு குழந்தை. அப்போ இவனுக்கு வந்து நம்ம எல்லாரும் பாசம் காட்டுறோம். சின்ன குழந்தைன்னு தூக்குறோம், அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அவனுக்கு பால் குடிக்க வைக்கிறோம், அவன் எங்க வேணாலும் ஒண்ணுக்கு போயிடுறான், இது பண்றோம். எல்லாருக்குமே யாருக்காவது அவன் மேல கோபம் வருதா? ஏன் வர்றது இல்லைன்னா, அந்த குழந்தை வாழணும் அப்படின்னா நம்ம மனசுல அந்த இரக்க குணம் இருக்கணும்ட்டு இது அல்லாஹ் போட்ட இரக்கம் நமக்காக. அதுதான் மௌலானா மௌதூதி வந்து அவர் எழுதுறாரு. உண்மையிலேயே பூமியில உலகத்துல பெற்றோருக்கு ஒரு எதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா குழந்தை தான். ஏன்னா அது வந்ததுலேருந்து நிம்மதி போயிடும். நைட்டு தூங்க முடியாது, எங்கேயும் ஒரு ஃப்ரீடம் போயிடும், நினைச்ச நேரம் போக முடியாது, நினைச்ச இடம் சுத்த முடியாது, நினைச்ச நேரம் சாப்பிட முடியாது. அது இல்லாம வீட்டு வேலை 1க்கு 4 ஆயிரும், 2 வேலை 3 ஆயிரும், எரிச்சல் ஆயிரும். முதல் வேலையை அவர் சொல்றாரு, அல்லாஹ் மட்டும் இரக்க குணத்தை நம்ம உள்ளத்துல போடல அப்படின்னா ஒவ்வொரு தாயும் குழந்தைய பெற்றவன கொன்றுவா. அது பண்ற டார்ச்சர்ல கொன்றுவா. இன்னைக்கு படிச்சு அந்த ஃபித்ரத்தை தாண்டி போற அந்த சில சைத்தான்கள் இருக்குது. அதாவது யூடியூப்ல வீடியோ எல்லாம் பார்ப்போம்ல, ஏதோ ஒரு வீடியோ எப்பயோ வரும், அம்மா போட்டு குழந்தைய சாத்துன்னு சாத்துவா. அதெல்லாம் என்னன்னா 4 டிகிரி 5 டிகிரி வாங்கியிருக்கும். இந்த ஜாஹிலியத்தில் டிராவல் பண்ணி கை மீறி போயிருக்கும். ஒன்னு இருக்கும், ஆனா ஃபித்ரத்துடைய எல்லாத்தையுமே அது கடந்து போயிருக்கும். தான் வந்து யாருன்னே தெரியாம, அல்லாவும் தெரியாம, எல்லாமும் தெரியாம இது சனியை சத்தாய்க்குது, கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருவாங்க, கடைசியா குழந்தைய சாகடிச்சிடும். இன்னைக்கு அந்த எக்ஸாம்பிள்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ் வந்து என்ன பண்றான், ரஹ்மான் ரஹீம்ங்கிறதுனால அந்த குழந்தையுடைய அன்பை நம்முடைய உள்ளத்துல போடுறான். இதுவும் அல்லாஹ்வுடைய அன்புல ஒன்று. ஸோ அல்லாஹ்வுடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து சர்வ வல்லமை படைத்தவன், மிகப்பெரிய சக்திசாலி, பலசாலி. அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், முதல்ல பயம்தான் வரும். இவ்வளோ பெரிய ஆளுன்னா பயம், அவ்வளோ பயப்படாது. இவ்வளோ பெரிய ஆள் தான், ஆனால் நீ பயப்படுற அளவுக்கான ஆள் கிடையாது. நீ எனக்கு நேசிக்கிற அளவுக்கு நான் வந்து மென்மையான ஆளு, நான் வந்து இரக்கமான ஆளு அப்படிங்கிற அந்த இரக்கத்தை ரசூல்லா கூட சொல்றாங்க. அல்லாஹ் வந்து இரக்கத்தை படைச்சான், 100 பங்கட்டான், 99 தாங்கிட்ட வச்சுக்கிட்டான், 1 மடங்கு மட்டும் எடுத்து பூமியில இருக்கிறவங்க கொடுத்துட்டான். இதுல தான் நாம ஒருத்தரை நேசிக்கிறது, இந்த அம்மா வந்து குழந்தைய நேசிக்கிறது, இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். அப்போனா அல்லாஹ் எவ்வளோ நேசத்துக்குரியவன் புரிஞ்சுக்கணும். அப்போ எவனுக்கு வந்து மர கழண்டு போச்சோ, எவன் வந்து கிறுக்கு பிடிச்சி போச்சோ, அவன் தான் அல்லாவை பகைச்சிக்கிட்டு அல்லாஹ்கிட்ட நரகத்தை வாங்குவான். நரகத்தை வாங்குறவன் மாதிரி ஒரு பைத்தியக்காரன் வேற எவனுமே இருக்க மாட்டான். அல்லாவை பத்தி உண்மையிலே ஒருத்தனுக்கு நாலேஜ் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய எல்லா பேச்சுமே கேட்கணும்னு தான் நினைப்பான். அல்லாஹ் எந்த சிரமப்படக்கூடிய பேச்சையும் அல்லாஹ் வந்து அந்த உத்தரவுகளை நமக்கு என்ன பண்ணல, சொல்லவே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும்.